நினைத்தேன் வந்தால் சரியில்லை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுடர் அந்த தாலியை கழட்டி போகிறாங்க. அப்போ தான் ஐயர் சொல்கிறாங்க, இந்த வீட்டில் சத்யநாராயண பூஜை நடந்திருக்கு. அதுக்கு கழுத்தில் இப்போ தாலி ஏறி இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை கழட்டாதீங்கிறாங்க. அவசரப்பட்டு இந்த தாலியை கழட்டாத, அதுவே ஒரு அபசகுணம் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஐயர். ஐயரே, இது எனக்கு தெரிஞ்சவங்களோட தாலி. இது ஒன்றும் சாமி கயிறோ இல்லை வெறும் செயினோ கிடையாது. இது தாலியை எப்படி என் கழுத்தில் போட்டுட்டு இருக்கட்டும்னு கேட்குறாங்க. நான் எப்போவுமே இந்த தாலியை உன் கழுத்தில் போடுறேன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்கட்டும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த தாலிக்கு சொந்தக்காரருக்கும் நல்லது. என்ன சாமி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க சுடர். ஆமாம்மா, இந்த தாலியை கழட்டினோன்னா ஒரு பௌர்ணமி நாளுக்கு இது ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும், அப்போங்க பார்த்து நீ கழட்டிடலாம். அதுவா உங்க கழுத்தில் இருந்து இறங்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறாங்க. அந்த ஒரு நாள் வரதுக்கு நான் எத்தனை மாதம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குமோ தெரியலைங்கிறாங்க சுடர். அந்த தாலியை கழட்டுறதுக்காக நீ ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டாம். அடுத்த பௌர்ணமியில் கூட, முழு பௌர்ணமி அன்னைக்கு கூட இந்த தாலியை நீ கழட்டி வைக்கலாங்கிறாங்க. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு எந்த காரணத்துக்காகவும் இந்த தாலியை கழட்டிடாதேன்னு சொல்லிடுறாங்க. நீ இந்த தாலியை கழட்டிட்டீன்னா அது போய் சேர வேண்டியவர்களுக்கு நிச்சயமாக கெடுதல் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் வரேன்னு சொல்லிட்டு ஐயர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த தாலி எப்படி நம்ம கழுத்துக்கு வந்திருக்கோன்னு தெரியலையே. இந்த ஐயர் வேற பௌர்ணமி வரைக்கும் கழட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க சுடர். இது எப்படி யாருக்குமே தெரியாம பௌர்ணமி வரைக்கும் போட்டிருக்கிறது? இது அவசரப்பட்டு கழட்டிட்டீங்கன்னா இந்த தாலி போய் சேர வேண்டியவங்களுக்கு நிச்சயமா கெடுதல் நடக்கணும் வேற சொல்லிட்டு போறாரு. என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறாங்க சுடர். இந்த தாலியை உரியவங்க கிட்ட சேர்த்த முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப நார்வே போறக்கு வேற நேரமும் நெருங்கிட்டு இருக்கு. இது எப்படி இந்த தாலியை கழட்டுறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையேன்னு தவிக்கிறாங்க. சரி, அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இது யார் கண்ணிலையும் படாமல் நம்ம மறைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க சுடர். மனோகரி வேற கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. குருவும் சுக்கரனும் சேர்றதுனால கண்டிப்பாக இந்த வீட்டில் இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வேற ஜோசியர் சொன்னதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மனோகரியோட ஆசைக்கு கடவுளும் துணையே இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மூலமாக தான் எழிலுக்கு இன்னொரு கல்யாண யோகம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. என்னதான் சொன்னாலும் எழில் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் சொல்லிட்டு போனாரு. இருந்தாலும் நான் மட்டும்தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் ஜாதகத்தில் இருக்கிற கட்டமே சொல்லுது. எழிலோட அம்மாவும் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எழில் 4 குழந்தைக்கு அப்பா வானதுனால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியல தான். இருந்தாலும் எப்படியோ மெல்ல மெல்ல அவங்க மனசை மாத்திரணும்னு நினைக்கிறாங்க மனோகரி. எப்படியும் எழில கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சிட்டு போறாங்க. மனோகரியை பாக்குறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காங்க. மனோகரி வரட்டும், எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க. மனோகரி வந்ததுமே அப்பா எப்போ வந்தீங்கன்னு வந்து கேட்குறாங்க. அப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் நாங்களும் இவ்வளவு நேரமா கேட்டோம். ஆனா அப்பா உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கேளுன்னு கேட்குறாங்க பாட்டி. என்னப்பா என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க மனோகரி. எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற மாதிரி பொண்ணை பெற்ற கவலை தான். எனக்கு என் பொண்ணு ஸ்பெஷல் இல்லவா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, நான் பார்த்து வச்சிருக்கேங்கிறாங்க. அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க மனோகரி. என்ன மனோகரி, இது கூடவா உனக்கு புரியல? அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. எங்க அதானே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாங்கிற, ஒரு நல்ல மாப்பிள்ளையா இவளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துருக்கேங்கிறாங்க. அப்பா எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்டு, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டேன். மாப்பிள்ளை யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு. என்னோட நண்பர் மூலமாக தான் இந்த வரன் அமைஞ்சது. விசாரிச்சு பார்த்தா அவங்க நம்மளுக்கு தூரத்து சொந்தம். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்ல போய் சந்தோஷமா செட்டில் ஆயிருங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் பண்ணுற ஆசையும் இல்லைங்கிறாங்க மனோகரி. மனோகரி இப்படியெல்லாம் பேசுகிற, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தால் நம்ம அந்தஸ்தே வேறு. நீ மட்டும் மாப்பிள்ளையை பார்த்தேன், நீ வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்க. என்ன மனோகரி சொல்ல வர, உனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாங்க பாட்டி. அப்பா சொல்கிறத பார்த்தா நல்ல இடம் மாதிரி தானே தெரியுதுங்கிறாங்க பாட்டி. இல்லை ஆண்டி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்கிறாங்க மனோகரி. என்ன மனோ இப்படியெல்லாம் பேசுகிற? எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற ஆசை மாதிரி தானே தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருக்குங்கிறாங்க. அப்பா உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாங்கிறாங்க மனோகரி. என்னம்மா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு ஏன் சொல்கிறேன், என்னன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம யோசிக்கலாமல்லங்கிறாங்க பாட்டி. எனக்கு எந்த காரணமும் சொல்ல தெரியலைங்கிறாங்க மனோகரி. நான் சொல்கிறேங்கிறாங்க சுடர். ஒருவேளை இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்க, அப்பா கிட்ட சொல்ல தயங்குறீங்க, அப்படி தானே நான் சொன்னது உண்மைதானேன்னு கேட்குறாங்க சுடர். அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க மனோகரி. அப்பா சொல்லும்போது அது எப்பேற்பட்ட இடம்னு தெரியுது. வேற ஒரு பொண்ணா இருந்தா சரின்னு ஓகே சொல்லியிருப்பாங்க. நீங்க வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க சுடர். உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இருன்னு சொல்கிறாங்க மனோகரி. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி தான் வாழ்க்கையே. அதை வாழ்ந்து பார்த்தா தான் அதனோட உன்னதமே என்னன்னு தெரியும். எனக்கு என்னமோ நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க சுடர். சுடர் உனக்கு இது தேவையில்லாத விஷயங்கிறாங்க மனோ. சுடர் மேலேயே கோவப்படுற, வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சு பார்த்தவன் நான் சொல்கிறேன். எல்லா சுக துகங்களையும் அனுபவிச்சதுனால தான் நான் சொல்கிறேன். சுடர் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறாங்க பாட்டி. மனோ நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உரிமையோடு சொல்கிறேன். சுடர் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ஒரு பந்தம், அது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எல்லாத்துக்குமே தெரியும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறாங்க ஏழு. மேடம் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரே பொண்ணு, அதனால அவர் சாதாரண மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். அவர் ரொம்ப ஸ்பெஷலாக தான் பார்த்துருப்பாங்க. அதனால நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு சொல்கிறது தான் ஓகேன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க சுடர். மனோ சொல்கிறது தான் சரி, நீ ஒரு முறை அந்த பையனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ ஓகே சொல்லிடு. அண்ணே பையனை பார்க்கறக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறாங்க மனோகரி. மனோ கொஞ்சம் ஒரு தடவை யோசி, ஒரே ஒரு தடவை மாப்பிள்ளையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ முடிவு சொல்லு, அப்புறமா நம்ம யோசிக்கலாங்கிறாங்க ஏழு. ஆமாம் ஏழு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. இங்கே பாரு மனோ, நான் 1 மாதம் சென்னையில் தான் இருக்க போகிறேன். மாப்பிள்ளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அவர் வந்து பார்க்கட்டும், பார்த்ததுக்கப்புறமா நீயும்
முடியும் பாரு, ஓகே சொல்லுங்கிறாங்க. அப்பா இருங்க சாப்பிட்டு போலான்னு சுடர் சொல்றாங்க. இல்லம்மா நீ கொடுத்த காப்பி ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பி போறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா மனோகரி அதட்டி சுடரை கூப்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கே மறந்து போச்சு. மேடம் நீங்களே சொல்லிருங்கிறாங்க சுடர். என்னடி நக்கலான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம் நீங்களே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே தெரிஞ்சுக்குவேங்கிறாங்க சுடர். உங்ககிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாங்களா? தேவையில்லாம என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்கிற. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னோட லெவலுக்கு நீ வந்து எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்றியா? அதுவும் என் அப்பா முன்னாடியே அட்வைஸ் பண்ணியான்னு மனோகரி திட்டுறாங்க. ஐயோ மேடம் நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அப்பா உங்களுக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுல என்ன மேடம் தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க சுடர். எங்க அப்பா என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்லிக்குவேன், நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்குன்னு கேக்குறாங்க மனோகரி. என்ன மேடம் உங்க நல்லதுக்கு தானே நான் சொன்னேங்கிறாங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு என்னடி தெரியும்? இல்லாம வேலை பார்த்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், காலி பண்ணிடுவேன் எல்லாம் மிரட்டுறாங்க மனோகரி. ஐயோ மேடம் முதல்ல அதை பண்ணுங்க, நான் நான்வே போறதா என்னோட முதல் வேலை. நானும் எப்படா இங்கிருந்து போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன், நீங்க சீக்கிரமா அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் போயிடுவேங்கிறாங்க சுடர். யாரடி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? அந்த பக்கம் வாசப்படி இருக்கு, அந்த வழியா போயிட்டே இருங்கிறாங்க மனோகரி. ஐயோ மேடம் உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வரதுக்கும் போறதுக்கும் எனக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. என்னடி என்கிட்டயே கிண்டலா பேசுறியா? என்னை பத்தி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நான் யாருங்கிறத காட்டிடுவேங்கிறாங்க மனோகரி. மேடம் நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க தான், நம்மளால நினைக்கத்தான் முடியும், நம்ம நினைச்சது எல்லாம் நடத்தி முடிக்கிறவன் அந்த ஆண்டுவாங்கிறாங்க சுடர். ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அப்படி பேசினேன் அப்புறம் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியதா இருக்குங்கிறாங்க மனோகரி. மனோகரி இன்னும் கோவத்தை கலரி விட்டுட்டு போறாங்க சுடர். நீங்க யாருன்னு பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்றேன் மேடம்னு சொல்லிட்டு சுடர் அங்கிருந்து போயிடுறாங்க. என்கிட்டயே திமிரா பேசுறியா? எல்லாம் எழில் கொடுக்குற இடம், இருடி நான் யாருங்கிறத காட்டுறேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. கோவத்துல இருக்கும்போது செல்வி வராங்க. செல்வி என்கிட்ட பேசாதான், நான் கோவத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கோவச்சு என்னங்கம்மா பண்றது? அந்த சுடர் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது யார் கூட நடக்கும், எப்படி நடக்கும்னு அவ மூக்க நுழைச்சு என்னெல்லாம் பேசுவே, அதே மாதிரி அவகிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவ எதுவும் பேசியிருக்க மாட்டாளன்னு கேக்குறாங்க செல்வி. என் அப்பா எழில் பாட்டி எல்லாரும் இருக்கிறது தெரிஞ்சுதான் அவ இஷ்டத்துக்கு அவ பேசிட்டு போயிட்டு. யாரும் இல்லாம இருந்திருந்தா வாய் திறந்திருப்பா. யார் இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி என்னோட முடிவை மாத்த முடியாது. நான் எழில் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, நான் எழில் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மனோகரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டக்குன்னு உள்ள வந்து பால் அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா காவியா உள்ள இருக்கா, ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமா அப்படின்னு செல்வி பயப்படுறாங்க. ஏய் உனக்கு அறிவில்ல, உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாதா உனக்கு? மேனேஜ் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க மனோகரி. நாங்க பேசுனது எல்லாம் ஒட்டு கேட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க மனோகரி. அச்சோ இல்ல ஆண்டி நீங்க பேசுனது எதுவுமே நான் கேட்கலங்கிறாங்க காவியா. சொல்லி பிரயோஜனம் இல்ல, உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கா பாரு, அவ ஒழுங்கா இருந்தா நீங்களும் எல்லாரும் ஒழுங்கா இருந்திருப்பீங்க. பாருன்னு திட்டிட்டு இருக்கும்போது அபி ஓடி வர. எதுக்கு ஆண்டி ஏன் காவியாவை திட்டுறீங்கன்னு கேக்குறா. பால ரூம்குள்ள வீசிருக்காங்கிறாங்க. பால் வீசினதுனால இங்க ஒண்ணுமே ஆகலையே, பால் விழுந்திருந்தா வந்து எடுத்துட்டு போறா, அதுக்கு எதுக்கு திட்டுறீங்கன்னு கேக்குறா அபி. இவ்வளவு சத்தம் போட்டா காவிய பயப்படுவான்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறா அபி. நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியான்னு மனோகரி திட்டுறாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல, ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் நீங்க கோவப்பட வேண்டியது இல்லைன்னு தான் நான் சொல்ல வந்தேங்கிறாங்க அபி. என்ன ஆண்டி கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு செல்வி கேக்குறாங்க. ஏன் காவியா கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கலாமல்லன்னு கேக்குறா அபி. கவின் அஞ்சலி எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. காவியா எதுக்கு அழுகுறேன்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல, மனோகரி ஆண்டி திட்டி இருக்காங்க காவியாவை, அதான் அழுகுறாங்க. ஆண்டி இவ்வளவு எதுக்கு திட்டினீங்க, இவளே பயப்படுவான்னு தெரியுமல்ல, இவ்வளவு எதுக்கு திட்டினீங்கன்னு கவின் கேக்குறான். எல்லாரும் ஓவரா எடுத்து கேக்குறீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவ சின்னிட்டே இருப்பாளா, அவளை எதுவுமே சொல்லக்கூடாதா? எழில கூப்பிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்கன்னு நான் சொல்ல போறேங்கிறாங்க மனோகரி. செல்வி போய் எழில கூப்பிடுங்கிறாங்க. கூப்பிடுங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு அபி கேக்குறா. பாத்தீங்களா மேடம் இந்த வயசுலயே 4 சேர்ந்துக்கிட்டு எப்படி கொடி பிடிக்குதுங்கிறாங்க செல்வி. 4 பேரும் சேர்ந்து இப்படி எதிர்த்து பேசுனீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவ கதவு தட்டாம உள்ள வந்தா நான் சும்மா இருப்பேன். அவ அழுகுறானா, அவளை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு வந்து இப்படி எல்லாம் வாய் பேசுற வேலை வச்சுக்காதீங்க, போங்க இங்க இருந்துன்னு அதட்டுறாங்க மனோகரி. கண்டவங்க கிட்ட எல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ந்தா இதுக்கெல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனோகரி கதவை சாத்திக்கிறாங்க. காவியா வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. மனோகரி ஆண்டிக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு நம்மள ஹாஸ்டலுக்கு போக சொன்னாங்க, இன்னைக்கு என்னடானே இப்படி திட்டுறாங்கங்கிறாங்க. ஆமா மனோகரி ஆண்டி இப்படி எல்லாம் மோசமா பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்களா. எனக்கு தெரியும் இந்த பார்ட்டி இப்படிதான் டென்ஷன் பார்ட்டிங்கிறது எனக்கு முதல்லயே தெரியும்னு சொல்றேன் அஞ்சலி. இவங்களை பிடிக்கவே பிடிக்காதுங்கிறாங்க. ஆமாமா காவியா திட்டுனதுக்கு அப்புறமா எனக்கு இவங்களை பிடிக்கவே இல்லைங்கிறா. அழுகாத, பாட்டி கிட்ட சொல்லி நம்ம என்னன்னு கேட்க சொல்லுவோம், நீ அழுகாத கண்ணை தொடச்சுக்கோன்னு சொல்றா அபி. சரின்ட்டு காவியாவும் கண்ணை தொடச்சுக்கிறா. பிசாசுங்க இந்த வயசுல என்னமா பேச்சு பேசுது, எனக்கே கிளாஸ் எடுக்குது பாருங்கிறாங்க மனோகரி. ஆமாமா எல்லாம் அந்த சுடர் கொடுக்குற இடம் அப்படிங்கிறாங்க செல்வி. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இல்லம்மா, இதுக்கெல்லாம் எழுத்து பேசுறது தெரிஞ்சுதான் அந்த சுடரும் உங்களை எழுத்து பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க செல்வி. முதல்ல சுடர் அந்த வீட்டை விட்டு வெளியே முடுக்கிறேன், அதுக்கப்புறமா எழில என் கைக்குள்ள கொண்டு வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த 4 பிசாசுங்களையும் எப்படி முடுக்கிறேன்னு மட்டும் பாரு, என் கைவரிசையை காட்டுறேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. 4 பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. அஞ்சலிக்கு சாப்பாடு ஊட்டிட்டே வராங்க சுடர். அவ பசிக்கலன்னு சொல்லிட்டு அவதான் இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் சாப்பிடலன்னு கேக்குறாங்க பாட்டி. சாப்பாடு பிடிக்கவே பிடிக்கலைங்கிற அஞ்சலி. எப்படி பிடிக்கும், நேற்று சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும்னா நல்லா தூங்கி இருக்கணும். நீங்க தான் எல்லாரும் விளையாட்டு போட்டுட்டே இருக்கீங்களே. ராமையா கார் ரெடியா இருக்கா, சரி ரெடி பண்ணுங்க, 4 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க பாட்டி. 4 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப மனோகரி வராங்க. என்னம்மா காலையிலேயே எங்க போயிட்டு வரேன்னு பாட்டி கேக்குறாங்க. எல்லாம் இந்த சுடர்க்காகத்தாங்கிறாங்க மனோகரி. நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டியல, உன்னோட ஆசை கனவு எல்லாமே இப்ப என் கையிலேன்னு ஒரு காயத்தை காட்டுறாங்க. நான்வே போகணும்னு ஆசைப்பட்டியல, அதுக்கான விசா ரெடி அப்படின்னு காட்டுறாங்க. என்ன சொல்றீங்க, என்னோட விசா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பாக்குறாங்க. என்னடி சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறியா, உன் மேல இருக்கிற அக்கறையில நான் செஞ்சேன்னு நினைக்கிறியா? நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போகணும், அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு பண்ணேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்கிறாங்க சுடர். ஆமா நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க சுடர்.
அதுதான் மனோகரி. தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரே போன்லயே முடிச்சிட்டேங்கிறாங்க மனோகரி. இது எல்லாமே அந்த ஆண்டவனோட செயலா தான் இருக்கும். என்னோட இத்தனை நாள் ஆசை கனவு எல்லாமே நீங்க ஒரே நிமிஷத்துல நிறைவேற்றிட்டீங்க மேடம்ங்கிறாங்க. சுடர் நன்றி மேடம்னு சுடர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஏமா சுடர் நீ நான்வே போயிட்டு ஆகணுமான்னு கேட்குறாங்க பாட்டி. என்ன ஆண்டி இப்படி கேட்குறீங்க? அவளோட சின்ன வயசு ஆசை நான்வே போகணும்னு, அதையே நீங்க தடுக்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மனோகரி. அவ சந்தோஷமா கனவு நிறைவாயிட்டுங்கிறாங்க மனோகரி. ஆமா மேடம், இது என்னோட சின்ன வயசு ஆசை. ஆனா என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சுட்டீங்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவர் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சுடர் அங்கிருந்து போறாங்க. மனோகரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவ உண்மையிலுமே சந்தோஷமா தான் இருக்காளா? சரி எது எப்படியோ அவ இங்கிருந்து முதல்ல போய் தொலையிட்டோன்னு நினைக்கிறாங்க. பாட்டி கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்காங்க. சுடரோட பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.